டெல்லியில் இருந்து தளபதிக்கு வந்த அதிர்ச்சி செய்தி என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்துல தமிழக வெற்றி கழகம் கட்சியை பதிவு பண்றதுக்காக கடந்த பிப்ரவரி மாசமே கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் டெல்லிக்கு போயிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்துல அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்தாரு. சோ இப்ப கிட்டத்தட்ட 5 மாசங்கள் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வந்து. இதுக்கிடையில லோக்சபா தேர்தல் நடந்தது. அதனால உங்களோட அப்ளிகேஷனை எங்களால எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்திய தேர்தல் ஆணையம் கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கான அறிவிப்பு ஜூன் கடைசியிலேயே வரும் அப்படிங்கிற மாதிரி தளபதி எதிர்பார்த்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தில இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. இந்த நிலைமையில தளபதிக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்ன அப்படின்னா 2019ல அமமுக கட்சி ஆரம்பிச்சாங்க. சோ அவங்க தேர்தல் ஆணையத்துல விண்ணப்பிக்கும் போது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் அவங்களுக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது. அந்த மாதிரி தளபதிக்கும் நெருக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு டெல்லியில இருந்து ஒரு அதிர்ச்சியான செய்தி தளபதிக்கு வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. சோ அமமுக மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுமா அப்படிங்கிற ஒரு பயமும் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அரசியல்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே கடந்து வர தளபதிக்கு பல வருஷங்கள் கூட ஆகும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.